இந்த பரிசுத்தம்ன்ற வார்த்தையை பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் யாருங்க? பரிசுத்தமானவர்கள். பரிசுத்தம். நீதிமான்கள் என்ன அர்த்தம்? தொடர்ந்து தேவனுடைய நீதி அவங்க செஞ்சுட்டே இருக்கணும். அவங்க தான் யாரு? நீதிமான்கள். ஒரு காலகட்டத்தில் நீதியை நிறுத்திட்டோம்னா நம்ம என்ன இருக்க முடியாது, நீதிமானாக. இதான் வேத வாக்கியம் போதிக்கக்கூடிய சத்தியம். சரிங்களா? இந்த கிருபையின் உபதேசங்கள்ல ஒரு உபதேசம் என்னன்னா, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பை என்ன செய்ய மாட்டோம்னா இழந்து போக மாட்டோம்னு போதிப்பாங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு போதிக்கிறேன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சத்தியத்தை என்ன பண்ணிக்கணுங்க, கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நாம் ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது நம்ம என்ன ஆகிறோம்? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறோம். அப்போ ஒரு முறை நாம் ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பை என்ன செய்ய மாட்டோம்னா இழந்து போக மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க எவ்வளோ பாவம் வேண்டுமானாலும் பண்ணலாம், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை என்ன செய்ய மாட்டீங்க, இழந்து போக மாட்டீங்க அப்படின்னு போதிப்பாங்க.